அன்பான பிக்ஷனல் நேர்களே, நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சீரீஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. ரிஷப வீட்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். வருகின்ற மே 26 2026 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து கடகராசி பெயர்ச்சி ஆகிறார். அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 1 2026 அன்னைக்கு நள்ளிரவில் நடக்க போகுது இந்த குரு பெயர்ச்சி. சரிங்களா? என்னைக்கு வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் கோயிலில் ஆலங்குடி, அது மட்டும் இல்லாமல் சிவன் கோயில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி வந்து எப்போ என்னைக்கு வந்து அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26 அன்றைக்கி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மே 26 அன்றைக்கி தான் அஃபிஷியலாக வந்து குரு பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் எந்த நீங்கள் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பலன்கள் ஒன்று தான். சரிங்களா? சரி, இந்த மிதுன வீட்டில் இருந்துட்டு கடக வீட்டிற்கு இடம்பெயர போகிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை தர போகிறாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாகவும் வருவார், அதாவது 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வருவார். அதே டைமில் லாபஸ்தானாதிபதியாகவும் வருவார், 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும். அதனால் அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதும் நடக்கும், சில கெடுதல்களும் நடக்கும் பொதுவாக. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி அல்ல. இதில் ரிஷபராசிக்கு பல விசேஷமான பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதை நம்ம எப்படி நடக்க போகுதுன்றது டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதில் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். சரிங்களா? ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்துட்டார் மார்ச் 6 அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவு லாபங்கள் வரவே ஆரம்பிச்சிருக்கும். அதே போல் 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்தார், அதனால் தனஸ்தானமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு சில அந்த பாக்கியஸ்தானம்ன்றாங்களே, அந்த பாக்கியஸ்தானத்து மேலே குருவோடைய பார்வை படணும். பட்டாதான் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சாதான் இந்த லாபங்களும் தனங்களும் உங்களுக்கு தாராளமாக வரணும். அந்த பார்வை இதுவரை மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் அவருடைய பார்வையை வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்து மேலே பதியலை. அதனால் சில பேருக்கு வந்துட்டு இந்த பலன்கள் கிடைக்காம போயிருக்கலாம். பட் இப்போ இந்த நடக்க போகிற குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய பாக்கியசாலியாக ஆக போகிறீர்கள் நீங்கள். இப்போது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்காம இருக்காரு. இப்போ மார்ச் 6 அப்புறம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எல்லா குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன்னும் எதுவுமே நடக்கலையே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? நடக்க ஆரம்பித்தவங்களுக்கும் இன்னும் அதிகமாகும், நடக்க ஆரம்பிக்காதவங்களுக்கு இன்னி வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்து மேலே அவருடைய பார்வையை பட வைக்க போகிறார். ஏன்னா 2ல் குரு பகவான் இருந்து உங்கள் வீட்டுக்கு 6, 8, 10 இந்த 3 வீட்டை பார்த்தார். 6, 8, 10 அந்த 3 வீட்டை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபங்கள் வரும், தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும், தொழிலில் வந்து புது ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதுக்கான லாபங்கள் அது வரணும் இல்லை, கிடைக்கணும்ல, அதுக்கு குரு பார்வை படணும்ல. லாபங்கள் போன வாட்டி ஏதாச்சும் தொழில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கான லாபங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் பட்டனால லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன்லாம் வாங்கியிருப்பீங்க. சில பேர் வந்து இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, பை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் லாஸ்ட் டைம் நடந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவருடைய நேரடி பார்வையான எல்லாருக்கும் கிரகத்துக்கு இருக்க 7ஆம் பார்வை மாதிரியே குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக 2 பார்வை இருக்குது, அது 5 மற்றும் 9. இந்த 7ஆம் பார்வையால் மகர ராசியும், 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மீன ராசியும் பார்க்க போகிறார் குரு பகவான்.
அப்படி பார்க்குறப்ப உங்கள் வீட்டுக்கு, அதாவது ரிஷப வீட்டுக்கு அது 7, 9, 11ஆம் வீடாவது 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு 9ஆம் வீடை பார்க்க போகிறார். அதே போல 9ஆம் பார்வையாக பார்க்க போகிற குரு பகவான் உங்கள் வீட்டிற்கு 11ஆம் வீட்டை பார்க்க போகிறார். 11ஆம் வீட்டில் ஏற்கனவே சனி இருக்கிறாரு. அப்ப லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்காரு. லாபஸ்தானத்துல சனி அமர்ந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பெருகும். அதே டைம்ல குரு பகவானுடைய பார்வையும் அந்த சனி வீட்டில் படுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியங்கள் பெருகும். 7ஆம் வீட்டில் பார்க்கறதுனால திருமண தடைகள் அகலும். குடும்பம் பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவாங்க. ஃபேமிலியில் வந்து நல்லபடியாக அவங்க வைப்பாங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா ஏதாச்சும் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமா நல்லது கிடைக்கும். இந்த டைமில் வந்து யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருக்குது, பார்ட்னர்ஸ் மூலிமா பிரச்சனை, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் இந்த டைமில். சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த 7ஆம் பார்வையாக போனால மேரேஜ் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வந்து நடக்கும். உங்கள் லைஃப்பில் ஸ்மூத்தாக போகும். ஏற்கனவே இந்த பிரச்சனைலாம் சரி செய்யப்படும். கரெக்டுங்களா? அதே போல் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ட்டில் கேஸில் ஏதாச்சும் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். அதே போல் பாக்கிய ஸ்தானத்தில் விடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கிய லக் வந்து உங்களுக்கு ஃபேவராக ஆரம்பிக்கும். அதன் மூலயமாக லாபங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சனி பகவான் அங்கே இருக்கார். சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்வை படுறதே பெரிய விஷயம். அதில் உச்சமடைஞ்ச குரு பார்வை பார்க்கறது, அதுவும் சனி மீது படுறப்ப எவ்வளோ விசேஷம். ஏன்னா சனி போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னுவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்வாங்க. அப்போது அவர் கொடுக்க போகிறத குரு பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு, அதாவது வந்து குரு பகவான் உச்சமடைந்து நிறைய விஷயம் உங்களுக்கு லாபத்தை பார்க்குறாரு. லாபத்தில் சனி பகவான் இருக்காரு. அப்போது சனி பகவான் கொடுக்க வேண்டிய விஷயத்தை தாராளமாக கொடுக்க வைப்பார் குரு பகவான். அப்போது 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு. நிறைய பேர் இடம் வாங்காதவங்களாம் வாங்குவாங்க, வீடு வாங்காதவங்க வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், லாபங்கள் வரும். அந்த லாபங்கள் மூலமா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். இது எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில் எந்தெந்த நபர்களுக்கு, அதாவது வந்து எந்தெந்த தொழில்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரையும் குரு பகவான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் டிசம்பர் மாதம் வரை இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி அடுத்த மே மாதம் வரையும் வந்து ஆயில நட்சத்திரத்தில் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 10 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நபர்களுக்கு நல்லதுன்னா, இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, அதாவது வந்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க, போலீஸு, மிலிட்ரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களும் இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க மூட்டை தூக்குறவங்க, கூலி தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் கஷ்டப்பட்ட தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களே, அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதையெல்லாம் இவங்க எல்லாருக்குமே வந்து அனுகூலங்கள் ஏற்படுத்தப்படும் இந்த ஜூலை 10 ஜூலை 10 2026 ஒரு நாள் போதும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு. 1 மாதம் இருக்க போகிறாரு அந்த டைமில். அந்த புனர்பூசத்தில் இருக்க டைமில் இதெல்லாமே நடக்கும். அதே போல் பூசம் வீட்டில் டிசம்பர் மாதம் வரை இருக்க போகிறாரு, 6 மாதம். அந்த டைமில் நடுவில் வக்ரம்லாம் போவார். அந்த வக்ர பேச்சுன்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த பூச நட்சத்திரத்தில் அமர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கான்ட்ராக்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பெட்ரோலியம் துறையிலலாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்குமே லாபமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே ஆதாயம் கிடைக்கும் நாள். இந்த கிடைக்கும் காலம் பார்த்திங்கன்னா இந்த டைம். நிறைய பேர் வந்து பென்ஷன்லாம் வந்து கிடைக்காம இருக்கும், பென்ஷன் டிலேயில் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த கிடைக்கும். அதே போல் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆதாயம் கிடைக்கும். அடுத்த லாஸ்ட் டிசம்பர்ல இருந்துட்டு இந்த அடுத்த வருடம் மே மாதம் வரை இருக்க மீதி காலத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அமர போகிறார் குரு பகவான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை யாருக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்க்கு, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, மருத்துவத்துறையில் இருக்க எல்லாருக்குமே, டாக்டரு, கம்பவுண்டரு, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்சஸ்ஸு, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நல்லது நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் நல்லது நடக்கும். அதே போல் யாரெல்லாம் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்களோ,
பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அனுகூலங்கள் ஏற்படும். சரிங்களா? அதே போல் எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், சூப்பர்வைசர்ஸு, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி பப்ளிக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் வச்சு மேலே வேலை செய்கிறாங்கல்ல, அந்த எந்த ஆளுங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து எலெக்ஷனில் எல்லாம் எதாவது நடந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கடகராசியாக தானே அவங்களாம் வந்து ஈஸியாக செலக்ட் ஆவாங்க. அதுவும் ஆயுள் நட்சத்திரம்லாம் வந்து ரொம்ப அனுகூலம் ஏற்படும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்கள், அதே வந்து ஏதாச்சும் வந்து இந்த தலைவர் பதவி தலைவராக இருக்கவங்க ஒரு 10 பேர் 100 பேருக்கு கீழே மேலே தலைவராக இருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே அனுகூலம் இந்த டைமில் நடக்கும். சரிங்களா? ஒரே விஷயம், நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த குரு பயிற்சி பலன்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.